நம்ம இன்னைக்கான வீடியோவில் இந்த வாரம் February 9ஆம் தேதி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணி அவருடைய தந்தை சிறப்பு தோற்றத்தில் நடித்து விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் வெளிவந்த லால் சலாம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஷ்ணு விஷால் ஒரு கலவரம் நடந்திருக்கு. அந்த கலவரத்தில் ஒரு கொலையை பண்ணியிருக்காரு. அதனால இவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இவருடைய அம்மா கோவத்தில் இருக்காங்க. பையன் தேவையில்லாமல் அடிக்கடி போகிறான், அதுக்கப்புறம் சரக்கு அடிக்கிறான் அப்படின்றதுனால கோவத்தில் இருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக விஷ்ணு விஷால் சில மாதங்களுக்கு முன்னாடி எப்படி அவர் கிரிக்கெட் விளையாண்டாரு, விஷ்ணு விஷாலுக்கும் விக்ராந்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன, எதுக்காக விஷ்ணு விஷால் அவர் ஜெயிலுக்கு போகிறாரு அப்படின்னு அதோடைய கதை ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் பாம்பேயில் ஒரு ஃபேமஸான ஒரு கேங்ஸ்டர் மாதிரி நம்ம ரஜினிகாந்த் இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஓட்டுக்காக அந்த பாலிட்டிக்ஸ் வேஸ்டாகவும் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ விஷ்ணு விஷால் எதுக்காக ஜெயிலுக்கு போனார், அதுக்கப்புறம் ரஜினி எப்படிப்பட்ட ஒரு கேங்ஸ்டராக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி கதைக்களமாக கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பேசும்போது பொதுவாகவே இன்னமும் ஜாதி அப்படின்றதுல வெறி பிடிச்சவங்க இருக்காங்க, ஜாதி மூலயமா பிரச்சனை வருது அப்படின்லாம் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் ஜாதியை தாண்டி மதத்தை பற்றியில் ஒரு கருத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பதிவிட்டிருக்காங்க. படம் பார்க்கும்போது நம்மளுக்கு வெற்றிமாறன் படம் ஞாபகத்துக்கு வரும். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இதுக்கு முன்னாடி பைராஜாவை அப்படின்னு படம் எடுத்திருந்தாங்க. அந்த படத்தில் தனுஷ் கேமியோ பண்ணியிருப்பார். கிளைமேக்ஸில் ஒரு பிஜிஎம் அவருக்குன்னு அந்த புதுப்பேட்டை பிஜிஎம் போட்டு மாசா அவர் என்ட்ரி ஆவார். ஆனால் அந்த படம் பெருசாக சொல்கிற அளவுக்கு படம் ஒன்றும் போகல. இந்த படத்தில் நம்ம தந்தை ரஜினிகாந்த் நடித்தார் அப்படின்னா அவர் மாசா நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி அவங்க படத்தை எடுத்திருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குசேலன் அப்படின்னு அந்த படத்தில் பசுபதி லீடரோட நடிச்சிருப்பார், சலூன் கடை வச்சிருப்பாரு. இன்னொரு பக்கம் வடிவேலும் சலூன் கடை வச்சிருப்பாரு. வடிவேல் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவர் நடிகராகவே ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாரு. அந்த படம் சரியா போகலங்க. ஸோ அந்த மாதிரி இந்த லால் சலாம் படம் ஆகிரும் அப்படின்னு சொல்லி நடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினாலே என்னவோ வெற்றிமாறன் ஸ்டைலில் நம்ம படம் எடுக்கலாம், ஏன்னா அவர் தொடர்ந்து படங்களை வெற்றி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் வடச்சென்னை படத்துலலாம் எப்படி ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுப்பாரோ அதே மாதிரி இந்த படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வாய்ஸ் ஓவர் மூலயமா. சேர்க்கிறவனை விட யார் பின்னால கூட்டம் சேருதோ அவன் ரொம்ப ஆபத்தானவன். இன்னொரு பக்கம் இந்த படத்தில் விஷ்ணு விஷால் தான் படம் முழுக்க அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது தான் விக்ராந்த், ரஜினிகாந்த் அவங்களாம் கொடுத்துருக்காங்க. விக்ராந்துக்கு அதிக காட்சி இருக்குது. அதுக்கு அடுத்ததாக ரஜினிக்கு காட்சிகள் கொடுத்துருக்காங்க. ரஜினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ்க்கு வராரு. நடுவில் அவருக்குன்னு ஃபைட் சீன்லாம் கொடுத்துருந்தாங்க. படத்தில் விஷ்ணு விஷால் நல்லாவே உள்ளே இறங்கி ஃபைட் பண்ணியிருக்காரு. அவருக்கு நிகராக ஒரு மாசான ஃபைட் சீன் ரஜினி ஃபேன்ஸ்லாம் கொண்டாடுற விதமாக ஃபைட் சீனை நல்லாவே ரஜினிக்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு ஜெயிலர், பேட்டை படத்துலலாம் எப்படி நம்ம ஒரு ரஜினி படத்தை ரசிச்சிருப்போம் ஃபைட் சீனையோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல நிரோஷா, ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால், விக்ராந்த் கதாநாயகி அண்ட் விஷ்ணு விஷாலுடைய அம்மா கதாபாத்திரம், அதுக்கப்புறம் தம்பி ராமையா இப்படின்னு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சவங்க எல்லாருமே தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. விஷ்ணு விஷால் அவருடைய ஃபைட் சீன் நல்லா இருக்கும், காதல் காட்சியுமே நல்லா இருந்ததுங்க. காதல் பாடலும் இருக்கு, ஏன்னா முதல் பாடலே காதல் காட்சி பாடல் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ரஜினியோட கதாபாத்திரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சிறந்த ஒரு அப்பா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. தான் பையன் கிரிக்கெட்ல நல்லா விளையாடுவான், அவனுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு அப்படின்னு சொல்லி கிரிக்கெட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாரு. இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம், எதிர்பாராத சம்பவம் நடந்திருக்கும். அதுக்கு நம்ம விக்ராந்த் ரஜினிகாந்த் மோட்டிவேட் பண்ணுறதாகட்டும், அண்ட் மதத்தை பேஸ்டாக எல்லாரும் ஒன்று தான், குழந்தைங்க எல்லாரும் இது என்ன இந்தியன் பாகிஸ்தான் அப்படின்னு எதுக்காக பிரிச்சுலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி மதத்துக்கு நல்ல ஒரு கருத்தையும் ரஜினிகாந்த் பேசியிருக்காரு. விஷ்ணு விஷால் ஹிந்து, விக்ராந்த் முஸ்லீம். என்னதான் இருந்தாலும் விஷ்ணு விஷால் என்னோட பையன் மாதிரி,
நான் வளர்த்த பையன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஏன்னா லிவிங்ஸ்டனும் நம்ம ரஜினிகாந்த் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி வந்து படத்தில் கொடுத்துருந்தாங்க. பையன் சம்பாதிச்சா வீட்டுக்கு பெருமை, பையன் சாதிச்சா நாட்டுக்கே பெருமை. அந்த சினிமோட்டோகிராஃபரான விஷு ரங்கசாமி அப்படின்றவர் வந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அவருடைய விஷுவல்ஸ்லாம் நல்லா வந்து கொடுத்துருந்தாங்க. எந்த இடத்துலலாம் ப்ராப்பராக நம்ம ஷூட் பண்ணுவோம் அந்த இடத்துல ப்ராப்பராக ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே படத்தோடைய எடிட்டர் பி பிரவீன் பாஸ்கர் வந்து நல்லாவே எடிட் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்துட்டு ஒரு மாசான பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் மெலோடியான பிஜிஎம், சோகமான பிஜிஎம் அப்படின்னு சொல்லி நல்ல சட்டில்டாக ஒரு படத்துக்கு என்ன தேவையோ ஒரு கமர்ஷியல் மூவிக்கு தேவையான எலமெண்ட்டை வந்து ஏஆர் ரகுமான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து தேவையான எலமெண்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. பல இடங்களில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து தேவையில்லாத சீன் வச்சுருக்காங்க அப்படின்லாம் பெருசாக நம்மளுக்கு ஃபீல் ஆகாது. படத்தோடைய நெகட்டிவ் அப்படின்னு வரும்போது ஒரு சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஃபீல். மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை, மனித நேயத்தை அதுக்கு மேலே வை, அதான் இந்த நாட்டோட அடையாளம். மொத்தத்தில் படம் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய படம். முக்கியமாக கிட்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும், ஜாதி மதம் அப்படின்றதுலாம் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல ஒரு கருத்து சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.